நம்ம ஹோம்மேட் ஹெல்த்தி மிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு ப்ரௌனி தான் செய்ய போறேன். அதுக்காக டார்க் கம்பவுண்ட் சாக்லேட்டு 250 கிராம் எடுத்து வச்சுக்கிறேன். இத குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாக்லேட்லயே பட்டர் வந்து ஒரு 80 கிராம் சேர்த்துக்கிறேன். மில்க் மிஸ்ட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். சாக்லேட்டும் சரி, பட்டரும் சரி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சுன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிருங்க. இப்போ இது 2த்தையுமே நானு டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அவன்ல தான் வைக்கிறேன். 1 மினிட் வச்சு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு பாருங்க. இப்போ இந்த பேட்டரும் இந்த சாக்லேட்டும் இது நல்லா கலந்து இது ஒரு நல்ல ஷைனிங்கா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு நான் கலந்துக்கிறேன். இப்போ இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கு. அது ஆறுறதுக்குள்ள நம்ம டின்னுல பட்டர் பேப்பரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த டின்னுல இந்த பட்டர் பேப்பரை நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டைய நல்லா விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கிறேன். நல்லா அடிச்சுட்டு இப்போ அது கூடவே ஒரு 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்து இந்த சர்க்கரை இந்த முட்டையோட நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கையில நம்ம விஸ்கு வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ பீட்டர்னா நமக்கு சீக்கிரமா ஆயிடும். அப்படி விஸ்கு தான் இருக்குன்னா நம்ம விஸ்குலயும் பண்ணிக்கலாம். பீட்டர் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இது நல்லா பாருங்க ஒரு நுரை வரும். நுரை வர அளவுக்கு நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட்டும் பட்டரையும் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுலயே இந்த முட்டையும் சர்க்கரையும் கலந்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த முட்டையும் இந்த சாக்லேட்டுமே நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ இது கூடவே நான் வெண்ணிலா எசன்ஸையும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிறேன். இதுல கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை கரையாம இருந்தா கூட இப்போ நம்ம மிக்ஸ் பண்றதுலயே கரைஞ்சிரும். பாருங்க இதை நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த டைம்ல ஒரு 25 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதை ஜலிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுல லம்ஸ் சேராது. அதனால இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அது கூடவே மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா ஜலிச்சு இதுலயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம மெயினான மேட்ரே என்னன்னா, இவ்வளோ நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஆனா இந்த மைதாவை கலக்கும் போது மட்டும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து அந்த பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு சரியா கேக் வராது. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் டின்ல வந்து இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா ஷைனிங்கா பார்க்கும் போதே டெம்டிங்கா இருக்கு. இப்போ இதுல சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து கிட்ஸ் டைரியில 180 செல்சியஸ்ல 30 மினிட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். இப்போ 30 மினிட்ஸ் வந்து ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க பேக் ஆயிட்டு இருக்கு. அந்த பேக் ஆகும்போதே நமக்கு வீடே வந்து அந்த ப்ரௌனியோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி ப்ரௌனி எடுத்துடலாம். எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா எடுங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும் எல்லாமே. வெளியே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை உடனே கட் பண்ண முடியாது. அதனால இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இது மேல ஒரு சுத்தமான துணிய மேல அப்படியே போட்டு இத அப்படியே வச்சிரலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க ஆறிடுச்சு. இப்ப இத கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கட் பண்ணியாச்சு. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட்லயும் சரி, பார்க்கறதுலயும் சரி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க.